எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இன்னைக்கு பாருங்கள் எங்கள் செடியில் தக்காளியும் மிளகாயும் காய்ச்சிருக்கிறத காமிக்க போகிறேன். இயற்கை இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன். அது பாருங்கள் எவ்வளோ பெரிய மிளகா. முதல் ஸ்ரீலங்கா மிளகா போட்டிருந்தேன். இப்போ நம்ம இந்தியா மிளகா போட்டேங்க. அன்றைக்கி சமையலுக்கு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்குன்னு போட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த சைடு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு 1/4 கிலோ மிளகாய் எடுத்துட்டாங்க. முந்தானைக்கு தேவைப்பட்டுச்சுன்னுட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க. எவ்வளோ மிளகா பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் விளைஞ்சிருச்சுங்க. உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி தான் நான் அன்றைக்கி ஒரு 1/4 கிலோ மிளகாய் எடுத்தேன் தேவைக்கு. அதுக்கப்புறம் சரி உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை தான் இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன் மிளகாவை. சரி எப்படி இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாக மிளகா தாங்க இந்த செடியில் பாருங்கள். கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். அதாவது குட்டி எப்போ தான் ஆரம்பிக்கிறதுல போடுறதுக்கு பாருங்க. இங்கேயும் ஒரு மிளகா செடி வச்சுருக்கேங்க. அதுவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது நம்ம காய்கறி கழுவி போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்ததுங்க ஒரு 7-8 தக்காளி செடி. இதை எடுத்துகிட்டு நான் அங்கே தான் நட்டு வச்சேன். எவ்வளோ காய் பாருங்களேன். பாருங்கள் இங்கே பாருங்கள். ஆனால் என்னவோ தெரிலங்க, என்ன ரீசனும் தெரில, இவ்வளோ காய் இருக்குங்க. பழுக்கவே மாட்டேங்குது. இந்த பனியா இல்லை இந்த மழை இருக்கிறதுலையா, அது அந்த தொட்டியில் காமிக்கிறோம் பாருங்க. பாருங்க இங்கே பாருங்களேன். ஃபுல்லாக இங்கெல்லாம் தக்காளி தாங்க. நான் அங்கே காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே செடி தாங்காத அளவுக்கு இருக்கு. வெயிட் தாங்கலைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கம்பு வச்சு கட்டியிருக்காங்க. இது உள்ள எவ்வளோ காய் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ செமையாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க. பாருங்க இன்னும் குட்டி குட்டி தக்காளி நிறைய இருக்குங்க. அதுக்கு மேலே பாருங்க இவ்வளோ தக்காளி. ஆனால் இவ்வளோ காய் இருக்குங்க. நான் இன்னும் பழுத்து 2 பழம் தாங்க எடுத்தேன். மீதி 2 பழம் இந்த அடியில் இருந்தது. அதில் அணில் 2 கடிச்சிட்டு மீதி 2 பழத்தை அணில் அழுகி போயிடுச்சு இந்த மழை தண்ணிக்கு. இங்கே உள்ள மிளகா செடியில் பாருங்க. பாருங்க இங்கே உள்ள மிளகா செடி அது கூட நட்டு வச்சது தாங்க. பாருங்க இது ஏன் பழுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் பழுக்க வைக்கிறதுக்கோசம் போடுறேன். ஆனால் வரும்போதெல்லாம் அணில் ஒன்று எடுத்துட்டு போயிடுது. பழுக்கிறதே இல்லை. இது உள்ள எவ்வளோ இருக்கு பாருங்க. நிறைய இருக்கு தங்கம். நிறைய இருக்கு. ஒண்ணுலாம் சொல்ல முடியாது. பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. நான் அந்த சைடு ஒரு செடி வச்சிருக்கேங்க. இந்த சைடு இப்போ பாருங்க. இதில் தாங்க முடியாமல் சாஞ்சி கட்டினதுங்க. அது நேற்று தான் வச்சதில்ல 2 கட்டினேன். இதுலேருந்து தக்காளி எல்லாம் 2-3 தக்காளி. அது பார்த்தீங்க. ஐயோ கை வைக்காத தம்பி. ஏன்னா அது பழுக்கல்ல. ஆமாம் இப்படி தாங்க. நேற்று நான் அது தூக்கி கட்டும் போது ஒடிஞ்சு விழுந்துருச்சுங்க. இந்த மாதிரி நிறைய தக்காளி போச்சு. இதுலையும் அதுலேயும் ஒன்றா தான் இருந்தது. இது பாதி இந்த மழைக்கு இந்த காற்றுக்கு கீழே விழுந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த குச்சி வச்சு கட்டின பிறகு தான் கொஞ்சம் நிற்கிது. உள்ள கிடக்கு பாருங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரே இது தாங்க போட்டேன், அந்த காய்கறி கழிவு. இப்போ புதுசாக அந்த கடல் பாசி போடுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கடல் பாசியும் அந்த சாம்பலும் கலந்து போட்டது தாங்க. போட்டது பிறகுதான் இவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. முதல்ல பிடிக்கும், இந்த மாதிரி பிடிக்காது, இவ்வளோ அடர்த்தியாக காய்க்காது. இப்போ இவ்வளோ காய் பிடிச்சிருக்குங்க பாருங்க. எல்லாம் காய் தாங்க இருந்தது. சின்ன சின்ன காயாக இருந்தது. பூ கூட இல்லை. காயெல்லாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளவும் போயிடுச்சுங்க. இப்போ திரும்ப ஒரு கொத்து இதை பிடிச்சிருக்கு பூ. இதில் இந்த காய்கறி கழிவெல்லாம் போட்டேன் பாருங்க. அதுலேருந்து இது வந்தது தான். அந்த உரம் அப்படியே இதில் சேஃப்டி ஆகிப்போச்சு. நான் இது வேற செடிக்கு எடுத்து போடலை. தனியாக பக்கெட்டில் வச்சு போடுறது அதிகமாகிடுச்சுன்னா இதில் கொண்டாந்து கொட்டிடுவேன். கொட்டினதில் முளைச்சதான் இந்த தக்காளி இவ்வளோ காய் பிடிச்சிருக்கிறது. அதில் உள்ளது தான். அதுக்கப்புறம் இப்போ இடையில போன மாதம் கடல் பாசி போட்டேங்க.
புதுசாக வாங்கி போட்டேன். அவங்க கிட்ட கேட்டேன், கெமிக்கல் அதெல்லாம் இல்லைங்க, கடல் பாசி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வாங்கி அதையும் சாம்பலும் கலந்து போட்டேன் நான். அது போட்டதுக்கு அப்புறம் தாங்க இவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்க. இது உள்ளதான் இருக்குங்க. இப்போ தொட்டா அப்படியே ஒடிஞ்சிருதுன்னு சொல்லுதான் இப்போ நான் இதை தொடறதுக்கு பயப்படுறேன். ஏன்னா பழுக்க முன்னாடி எல்லாமே ஒடிஞ்சு விழுந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால இதெல்லாம் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கேன். அதனால தான் இப்படி நிற்கிது. இல்லைன்னா இப்படி கீழே கிடந்தது. கீழே இருந்தால் அணில் சாப்பிட்டு போயிடுதுங்க பாருங்க. இந்த கீழே இருக்கிறதுல எவ்வளோ பழம் இருக்கு பாருங்க பாருங்க பாருங்க. இப்போ திரும்ப இந்த பூவெல்லாம் பிடிச்சிருக்கு. இது காயாகும் எப்படி தெரியல. இங்க பாருங்க, குட்டி தக்காளி தான் கூட ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்பதான் போட்டிருக்கு. நிறைய இருக்குங்க. ஆமாடா, அங்க நிறைய பூ வந்திருக்கு. அந்த பூ வந்தது நம்ம யாருமே கவனிக்கல. அதுல அப்படியே காயாயிடுச்சு. ஆமா, நம்ம அதை பார்க்கவே கூடாது. சும்மா வந்து பார்த்தா பழுத்து உதிர்ந்து போயிருது. அம்மா இப்ப ரொம்ப மேல வரவே இல்லை இந்த மலைக்கு. அதுக்கும் அது இவ்வளவு காய் காய்ச்சிருக்கு. இப்ப இதை எடுக்கலாம்னா பழுக்க மாட்டேங்குது. உங்க வீட்டுல தக்காளி செடி வச்சிருந்தீங்களா, நீங்க சொல்லுங்க இது எப்போ பழுக்கும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. நான் 1-2 தாங்க பழுத்து எடுத்திருக்கேன். இது இவ்வளவு காய் மொத்தமா பிடிச்சது இதான் ஃபர்ஸ்ட் தடவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். உங்க வீட்டு செடிக்கு எப்படி உரம் கொடுப்பீங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். பாய் சொல்லி பாய்.